தேவனுக்கு மகிமை உண்டாதாக. சர்ச்சுகளில் சில சமயம் சர்ச்சு முடித்தோன்னே யாராவது ஒருத்தர் இதுவரைக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் நீங்கள் முன்னாடி வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுவார்கள் வழக்கமாக. அப்போ அவங்க யாராவது ஒருத்தர் சிலர் இருப்பாங்க, ஒரு 2-3 பேரோ ஒரு 4 பேரோ வருவாங்க. வந்தோன்னா அவங்கள நிற்க வச்சு அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நான் உங்களை இத்தனை நாளாக அறியாமல் இருந்தேன், இப்போ நான் அறிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எனக்காக ரத்த சிந்தனைங்க, நான் இதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்னைய ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இந்த ஜெபத்தை அவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே நிற்கிறவங்களுக்காக 4 பேர் 5 பேருக்காக. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லிகிட்ருப்பாங்க. இது ஒரு விசித்திரமாக காரியமாக தெரியுது, எனக்கு அப்படி தெரியுது. ஏன்னா இவங்க இது வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அறியாத மக்கள், அதனால் அவங்க 4 பேர்த்துக்காகத்தான் அந்த ஜெபமே. ஆனால் இங்கே இருக்கிற விசுவாசியை 10 வருஷமாக 5 வருஷமாக 20 வருஷமாக வந்துட்டுருப்பாங்க. அப்படி வந்துட்டுருக்காலும் தொடர்ந்து அந்த ஜெபத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, இதனால் என்ன தப்பு அப்படின்னா, இல்லை சிந்திக்கணும். நம்ம ஏதோ சர்ச்சில் கடமைக்கு வரோன்னு இருக்கக்கூடாது. நம்ம எதுக்காக இந்த ஜெபத்தை சொல்லணும்? நம்ம தான் ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு 10 வருஷமாக சபைக்கு வந்துட்டுருக்கோம். அப்புறம் நம்ம எதுக்கு இந்த ஜெபத்தை சொல்லணும்? அந்த ஒரு அடிப்படை ஒரு நாலேஜ் கூட நமக்கு இல்லைன்னா எப்படி? யோசனை பண்ணுங்கள். அதே போல் தான் ஏதோ ஒரு பிரசங்கம் முடித்த உடனே அந்த அசிஸ்டண்ட் பாஸ்டரோ இல்லை இல்லை நம்ம பாஸ்டரோ ஒருத்தர் வருவார். வந்து மேடை மேலே நின்றுட்டு, இப்போது நம்ம கூட ஆண்டவர் பேசினார், இது எத்தனை பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா எல்லாம் கை தூக்குவாங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கை தூக்கிடுவாங்க. அப்படி தூக்கணுமா? அவசியமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் நம்ம கையை தூக்க வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். சும்மா கையை தூக்குறது, அப்புறம் இதெல்லாம் நம்மளை ஏமாற்றிக்கிற காரியம். நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு போனேன், சாயங்காலம் 5:30 மணிக்கு to 6:30. அப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் ரெகுலராக சாயங்காலம் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் ஒரு டைம் பாஸ் மாதிரி தான். பாட்டு பாடுவாங்க, ஜெபிப்பாங்க, அப்புறம் ஒருத்தர் மெசேஜ் கொடுப்பாரு, அவ்வளோதான் முடிஞ்சது. இது போகலான்ட்டு தான் போனேன். அதே போல் பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் பாஸ்டர் ஒருத்தர் மெசேஜ் கொடுத்தாரு, இங்கிலீஷில் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தார். மெசேஜ் போயிட்டு இருந்தது. அப்போ அவர் அதாவது தேவனுடைய வல்லமை, அப்புறம் நம்மளுடைய கீழ்ப்படிதல், இப்படி நிறைய காரியங்களை குறித்து பேசிகிட்டே வந்தார். திடீர்னு ஒரு இடத்துல என் மனசுக்குள்ளே ஒரு சத்தம். என்ன அப்படின்னா, அது ஒரு வார்த்தை கேட்குது என் மனசுக்குள்ளே. ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவையும் புளிப்பாக்கும் அப்படின்னு ஒரு 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 உள்ளுக்கு ஒரு சத்தம். அதாவது ஒரு கிளியராக ஒரு உணர்வு. திரும்ப திரும்ப இதே வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே பிரசங்கம் பாட்டு போயிட்டுருக்கு, இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் ஆவியான தேவன் நம்ம கூட பேசுகிறாரு. இது அப்படின்னு நம்ம ஏதோ தப்பு ஓடிட்டுருக்கு நமக்குள்ளே, நம்ம வாழ்க்கையில். அதைத்தான் அவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு. கொஞ்சம் புளித்தமாக நீ ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டே இருக்கிற, அந்த பாவம் கொஞ்சமாக உனக்கு தெரியுது, ஆனால் அந்த கொஞ்சம் புளித்தமாக மொத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடும். கொஞ்சம் புளித்தமாக எல்லா மாவையும் புளிப்பாக்கும் அப்படின்னு அது வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் சர்ச் முடிச்சு நான் வெளியில் வரும்போது புரிஞ்சுட்டேன், என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு கர்த்தர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்குறாரு. சரி, இந்த எச்சரிப்புக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா அற்புதமாக இருக்கும் பாருங்கள். தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்துதல் எல்லாமே நமக்கு இருக்கும். மனசுக்குள்ளே சமாதானம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம்தான் பாருங்கள். ஆண்டவர் கிருபையினால் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 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 50 படமாவது நான் பார்ப்பேன். நீங்கள் கேட்கலாம், அப்போ தான் 50 படம் பார்ப்பீங்க அப்படின்னு.
ஒரு 4 படம்னா ஒத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 10 படம் பார்க்கணுன்னு சொன்னால் கூட ஒத்துக்கலாம். ஆனால் 50 படமெல்லாம் நான் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓட்டி விடுவேன். அப்புறம் அது பிடிக்கலன்னா எனக்கு 2 ஷாட்லேயே தெரிஞ்சுரும் ஒரு படம் டப்பா அப்படின்னு. அப்புறம் தூக்கிடுவேன். ஆனால் நல்ல படமாக இருந்ததுன்னா கரெக்டாக கட் பண்ணி நிறைய காட்சிகளை நிறுத்தி நிதானமாக ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்திருப்பானுங்க. ஒரு கேமரா எடுக்கிறதுக்கு 10 கேமரா, ஒரு படம் ஷூட் பண்ணுறதுக்கு 10 கேமராலாம் யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ் படத்துல எல்லாம். ஸோ அதெல்லாம் நான் பல ஆங்கிளில் பார்ப்பேன், பல காரியங்களை ரசித்து பார்ப்பேன், இப்படியெல்லாம் பார்ப்பேன். இப்படி உட்காந்து படங்களை டவுன்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். தொடர்ந்து 15 30 படம் நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நைட்டு தான் ஃப்ரீ நெட்டு. ஸோ இந்த மாதிரி காரியம் ஓடிட்டுருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அதை தான் எனக்கு வார்னிங் கொடுத்தாரு. கொஞ்சம் புளித்தமாக எல்லா மாவையும் புளிப்பாக்கும் அப்படின்னு. அப்போ நான் அதுக்கு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அன்னையிலேருந்து இந்த படம் போகிறதே ஸ்டாப் விட்டுட்டேன். நான் பார்க்குறதும் இல்லை கடவுள் கிருபையினால். அதில் இந்த மாதிரி இப்போ நம்ம உணரும்போது நான் சபையில் உட்காந்து கையை தூக்குறதோ எந்திரிச்சு நிற்கிறதோ இந்த வேலையில் கிடையாது. நான் உண்மையை சொல்கிறேனே, உள்ளதை தானே சொல்லணும். அப்படி ஏன்னா நம்மளோட தேவன் பேசிட்டார் அப்படின்னா அது முழு திருப்தியாக நமக்கு தெரியும். நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு முழு திருப்தி, சமாதானம் வந்துடும். சும்மா எல்லோரும் கை தூக்குங்க. இந்த வார்த்தைகள் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தால் எல்லாம் கை தூக்குவாங்க. எத்தனை பேரோட தேவன் பேசியிருக்காரு பாஸ்டர் கேட்டோன்னு எல்லாம் கை தூக்குவாங்க. சகோதரர்களே, இது நம்ம தயவுசெய்து நம்ம இது திருத்தி கொள்ளணுங்கிறதுக்காக நான் இது சொல்கிறேன். நான் வந்து யாரையும் கேலி பண்ணலை, கிண்டல் பண்ணலை. நம்மளை கொஞ்சம் பார்க்கணும். நம்மளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆமாம், வேறு எதுக்காக நான் இது சொல்லலை. மற்ற ஊழியக்காரங்களை தப்பு சொல்லலை. அவங்க ஒரு ரெகுலராக இதை பண்ணுவாங்க. அவங்க இதில் இன்னும் சில அனுபவங்கள் இருக்குது. எங்கள் பாஸ்டர் இருக்கிறார். எங்கள் பாஸ்டர், அதாவது பாஸ்டரு கிட்ட நம்ம வந்து தனிமையாக இருக்கும்போது அவங்க ஏதாவது சாப்பிட்டா டீ டம்ளர் எடுத்து வைக்கிறது, இல்லை அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தட்டை கொண்டு எங்கே வச்சு கழுவுறது, இந்த மாதிரி க்ளோஸாக நம்ம போகணும். போவோம், அநேகர் போவோம், எல்லோரும் போக மாட்டாங்க, சிலர் க்ளோஸாக போவாங்க. நான் ஆண்டவர் கிருபை க்ளோஸாக போவேன். அப்போ தனிமையாக இருக்கும்போது நான் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், என்னங்க பாஸ்டர், ஒருத்தர்கிட்ட ஜெபத்துக்கு போய் நின்று அவர் அப்படியே தள்ளி விட்றாருங்க பாஸ்டர். கை நெத்தியில் வச்சுட்டு அப்படியே பின்னோக்கி தள்ளுறாரு என்னைய. நான் ஃபோர்ஸாக முன்னோக்கி தள்ளுறேன். ஆனால் நல்லவேளை நான் வெறுகலை ஆண்டவர் கிருபையினால். அவர் எதிர்த்து நின்று நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு. அப்போ அவர் கிளியராக சொன்னார், நீ ஏப்பா எல்லா பாஸ்டர்ட்டையும் போய் தலையை கொடுக்குற? உனக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்ல, உனக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்குல்ல, நீ ஏன் போய் எல்லாத்திட்டையும் தலையை கொடுக்குற அப்படின்னு கேட்டார். அப்போ எனக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுது. ஓ, இவர் சொல்கிறது உண்மை தான். நம்ம தான் அந்த தப்பு பண்ணுறோம். நம்ம சிந்திக்கிறதே இல்லை பாருங்கள். நமக்கு கொடுத்த ஊழியக்காரர்கிட்ட போய் நீங்கள் வாரம் ஜெபிங்க. அவர் தான் உங்களுக்கு முழங்கால் நிற்பார், உபவாசம் போடுவார். அவர்கிட்ட போய் தலை கொடுக்குறதோடு ஸ்டாப் பண்ணிக்கங்க. வேறு யார்கிட்டையும் தலை கொடுக்காதீங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்காருன்னு ஓடி போய் தலை கொடுத்துருவாங்க. இவர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறார் இந்த பாஸ்டர்னா அவர்கிட்ட போய் தலை கொடுப்பாங்க. என்ன இது பழக்கம்னு வேண்டாமா? யோசனை பண்ணி பாருங்க சகோதரர்களே. இதெல்லாம் நம்ம வேடிக்கையாக இருக்கும் சபையில். இதெல்லாம் என்னங்க இது, நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுறோம் அப்படின்னு நமக்கே தெரியணும். இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும் சகோதரர். உண்மையாக ஆவியானவர் நம்ம கூட பேசியிருக்காருன்னா நம்மளால் உணர முடியும். சும்மா எல்லோரும் கை தூக்குங்க, எல்லோரும் இதை நம்புறீங்களா, விசுவாசிக்க, அப்படியே நம்ம எல்லாம் சொல்ல வேண்டிய, அப்படி விசுவாச அறிக்கை அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் சொல்கிறேன், நம்முடைய காரியங்கள் நம்ம நிதானமாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். நன்றி.